வணக்கம் நண்பர்களே. தர்மபுரி மக்களவை தொகுதியில போட்டியிட்ட அன்புமணியை எப்படியாவது வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரு மு.க.ஸ்டாலின். பாமக எப்படியும் நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்கன்னு காத்திருந்தாரு ஸ்டாலின். ஆனா பாமக பெரும் டிமாண்டுகளை வைக்க திமுக தயங்கிய நிலையில அதிமுக அணைஞ்சது பாமக. இது ஸ்டாலின் தரப்புக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அதனால ராமதாஸ்க்கு வெக்கமில்லை அப்படின்னு கேட்டு கடுப்படிச்சாரு ஸ்டாலின். அதிமுக விட பாமகவை கடுமையாக விமர்சித்து வர்றாரு ஸ்டாலின். இந்த நிலையில தர்மபுரி தொகுதியில களமிறங்கியிருக்க அன்புமணியை தோக்கடிச்சு ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டி இறங்கியிருக்காரு மு.க.ஸ்டாலின். அதுக்காக அதிமுக இருந்து திமுகவில் ஐக்கியமாகியிருக்க செல்வ கணபதி கிட்ட அந்த வேலையை கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த 1999 நடந்த மக்களவை தேர்தலில் சேலம் தொகுதியில திமுக பாமக கூட்டணி சார்பா வாழப்பாடி ராமமூர்த்தி போட்டியிட்டார். அவருக்கு போட்டியா அதிமுக சார்பில் செல்வ கணபதியை களமிறக்குனாங்க ஜெயலலிதா. 2 பேரும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. எனவே வன்னியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதிகளில் வன்னியர் சமுதாயத்துக்கு எதிராக கலைஞர் ராமதாஸ் செயல்பட்டதை செல்வ கணபதி முன்னிலைப்படுத்தினார். இதனால வன்னியர்களோட ஓட்டுக்கள் திமுக அதிமுக சதுரச்சு. மற்ற சமுதாயத்தில் அதிகமாக்குற பகுதிகளில் பாமகவுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சு தேர்தலில் வெற்றி பெற்றார் செல்வ கணபதி. அதே பாணியில் அன்புமணியை வீழ்த்துறதுக்காக செல்வ கணபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்தி வர்றாரு மு.க.ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம அன்புமணியை நீங்க வீழ்த்தி காட்டினா சேலத்துல வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவம் உங்களுக்கும் தரப்படும் அப்படின்னு செல்வ கணபதி கிட்ட உத்தரவாதம் கொடுத்திருக்காராம் மு.க.ஸ்டாலின். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வெயிட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.